என்ன சூர்யா, இப்படி அமைதியாவே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற? இப்போ உனக்கு சந்தேகம் தீர்ந்துருச்சா? நீ சொன்ன மாதிரியே ஹாஸ்பிடல்லே போய் செக் பண்ணியாச்சு, ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போற சூர்யா? என்ன பதில் சொல்ல போற? என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில்? உன்கிட்ட தானே கேக்குறேன் சூர்யா. அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப எதுக்கு நீங்க கத்திட்டு இருக்கீங்க? சக்தி, நீ வாய மூடு. உனக்கு என்ன தெரியும்? என்னோட நிலைமையில இருந்து பார்த்தாதான் தெரியும். பொண்ணை பெத்தவா, நான் கத்ததான் செய்வேன். என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில்? என்ன பதில் சொல்ல போற சூர்யா? என்ன பதில் சொல்ல போற? அண்ணி, நம்ம கொஞ்சம் பொறுமையா பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்ன மீனாட்சி பேசுற? பொறுமையா பேசிக்கணுமா? இங்க என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன். இதுல நீ பொறுமையா பேசி முடிவு எடுத்துக்கலாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீயும் ஒரு பொண்ணு வச்சிருக்கதானே மீனாட்சி? அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? அண்ணி, யாரும் எதுவும் பேச தேவையில்லை. நான் சூர்யா கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சூர்யா, நீ சொல்லு, என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போற? இல்ல, எனக்கு நல்லா தெரியும். நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன சூர்யா, திரும்ப திரும்ப நான் இந்த தப்பு பண்ணலன்னா என்ன அர்த்தம்? நீ தானே ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணுவோன்னு கூப்பிட்டு போனேன். அங்க ரிசல்ட் பாசிட்டிவ் தானே வந்திருக்கு. அப்ப நீ தானே ஏதோ பண்ணிருக்கன்னு அர்த்தம். நான் கூட என் பொண்ணை தான் தப்பா நினைச்சேன். அவ தான் ஏதோ தேவையில்லாம ஏதோ சொல்றான்ட்டு. ஆனா இப்பதானே தெரியுது என் பொண்ணு பாவம். ஏன் சூர்யா, ஏன் இப்படி என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து குட்டி சவராக்குன? ஏன்? அட பாவி சூர்யா, நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன். என்னடா நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருக்க? நான் கூட இந்த அமிர்தா தான் ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிருப்பான்னு பார்த்தா நீ தான் பெரிய ஃப்ராடா இருப்ப போலயே. ஐயோ, யராமிச, இவர் இங்க பக்கத்துல தான் நின்னாரா? இது தெரியாம நான் வேற தேவையில்லாம பேசிட்டு இருக்கேனே. என்ன சொன்ன? அது நான் எதுவும் சொல்லலையே. இல்ல, நான் எதுவும் சொல்லலையே. இல்ல, எனக்கு வேற ஏதோ காதுல விழுந்தது. ஐயோ கிருஷ்ண மாமா, நான் எதுவுமே சொல்லல. அவங்க எல்லாரும் அங்க கத்திட்டு இருக்காங்கல்ல, அதுதான் உங்களுக்கு ஏதாச்சும் காதுல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுவும் சொல்லலையே. ஷோ மாமா, உனக்கு இதெல்லாம் தேவையா? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ என்னது பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? என் அண்ணெல்லாம் அப்படி எதுவும் பண்ணிருக்க மாட்டான். நீ சும்மா மூட்டு சும்மா இரு. ஐயோ சும்மா இருடி. நீ வேற ஏண்டி? நான் ஏதோ ஒரு ஃப்ளோல சும்மா சொல்லிட்டேன், அதுக்குன்னு நீ அந்த மாதிரி பேசுவியா என்ன? ஏடி, உன் அண்ணனை அப்படிக்க திரும்பி பார்க்க சொல்லுடி. என்னையே முறைச்சிட்டு இருக்கான். நீ பேசின வாய்க்கு ஒன்று முறைக்காம என்ன பண்ணுவான்? பா. ஐயோ, இவர் வேற என்னையே தான் பார்த்துட்டு இருக்காரு. டேய் டேய், ஒன்னத்தான்டா, ஒன்னத்தான். கிருஷ்ணா மாமா, ஒழுங்கா இரு சொல்லிட்டேன். தேவையில்லாம ஏதாச்சும் பேசின பல்ல உடைச்சிருவான். உடைச்சி மாமா, நான் எதுவும் பேசவே இல்லையே. ஏய், முன்னாடி வந்து நில்லுடா. யார் முன்னாடி மாமா? சோ, ஏன் முன்னாடி வந்து நில்லுன்னு? அங்க என்ன நின்னுட்டு இருக்க? முன்னாடி வந்து நில்லு. உங்க முன்னாடியா? எதுக்கு? ஏன் சார் காரணம் சொன்னாதான் முன்னாடி வந்து நிப்பீங்களோ? ஏய், முன்னாடி வந்து நில்றா. ஓ, எனக்கு இப்பதான் புரியுது. உங்க தங்கச்சி பக்கத்துல நிக்கிறேன்னு ஃபயர் ஆகுதோ. வரேன். கடவுளே, இவனுக்கு தேவையே இதெல்லாம்? வாயை மட்டும் சும்மா இருந்திருக்கலாம். தேவையில்லாம என் அண்ணன் கிட்ட வீணா தர்மடி வாங்க போறான்னு நினைக்கிறேன். என்ன பி, ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அமிர்தா சொல்றதெல்லாம் உண்மைதானா? அதான் ரியாக்கா, எனக்கும் தெரியல. ஆமா, இந்த வெண்ணிலா இங்க தானே நின்றுட்டு இருந்தா. அதுக்குள்ள எங்க போனா? தெரியலையே எங்க போனான்னு. சூர்யா, என் பொண்ணோட வாழ்க்கை உன்னால நாசமாயிருக்கு. இதுக்கப்புறம் என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணுவா? சொல்லு சூர்யா, பொண்ணதானே கேக்குறேன். இதுக்கப்புறம் யார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணுவா? இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம் சூர்யா? இதுக்கு ஒரே தீர்வு, இப்பவே நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட. அத்தை, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏற்கனவே அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. திரும்ப உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓ, உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இப்பதான் தெரியுதா? ஏன் என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிக்கும் போது தெரியலையா? அப்ப என் பொண்ணுக்கு என்ன பதில்? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டான். இதுக்கப்புறம் என் பொண்ணு யாரு கல்யாணம் பண்ணிப்பா? சூர்யா தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அத்தை, என்னால முடியாது. நான் எந்த தப்பும் பண்ணல. என்னால உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அத்தை. அதெல்லாம் முடியாது சூர்யா. நீ இப்பவே என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். என்ன சூர்யா சார், அமைதியாவே நிக்கிறீங்க? உங்ககிட்ட தானே சொல்றாங்க அமிர்தா கழுத்துல தாலியை கட்டுங்க. ஏன் வெண்ணிலா, என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா என்ன? சூர்யா சார், அமிர்தா கழுத்துல தாலியை கட்டுங்க.
ரியாக்கா இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? தாலியை கட்டுன்னு வந்து சொல்ற. தாலியை கட்டா இவ வாழ்க்கை என்ன ஆகும்? அத பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சால? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆமா அபி, அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. வெண்ணிலா இப்படி சொல்றானா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். அட என்ன ரியாக்கா நீங்க வேற, அப்படி என்ன காரணம் இருக்க போகுது? எவளாச்சும் இப்படி சொல்லுவாளா? ஐயோ இவ சரியான பைத்தியம் ஆயிட்டா போல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? ஐயோ கடவுளே, எனக்கு வேற பயமா இருக்கு. என்ன நடக்க போகுது ஒண்ணுமே புரியல. அவனுக்கு ஒரு பொண்டாட்டியா ஒழுங்கா அமைய மாட்டேங்குது. நீ கொடுத்து வச்சவன் தான்டா. உனக்கு 2 பொண்டாட்டியா? உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. டேய் என்ன சொன்ன? ஐயோ இந்த ஆள் இருக்கிறத வேற அப்பப்போ மறந்துடுறனே. இவருக்கு அதுக்கு வேற கேட்டு தொலைஞ்சிட்டா. அது கிருஷ்ண மாமா ஒன்றும் இல்லை. சூர்யா மாமா பாவம்ல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. நானும் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ராங்காவே பேசிட்டு இருக்கேன். என்ன வாயில பல்லு இருக்கணுமா இல்லைன்னா தனித்தனியா கலட்டி எண்ணணுமா? இல்ல பல்லு பல்லு வேணும், பல்லு வேணும். ஐயோ என் வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்க. இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை போல. நான் என்ன பேசுறேன்னு கேட்டுட்டு இருக்கதா இவருக்கு வேலை போல. வெண்ணிலா என்ன சொல்ற? சூர்யா சார் தாலிய கட்டிருங்க. ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னைய அடிச்சிருப்ப? வெண்ணிலா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் 2 பொண்ணுங்களை அடிப்ப? நிறுத்துங்க. உங்க பொண்ணுங்க பண்ண காரியத்துக்கு அடிக்காம என்ன பண்ணுவாங்க? ஏய் அப்படி என்னடி பண்ணிட்டோம்? உன் இஷ்டத்துக்கு மேல கை வைக்கிற. என்னடி நினைச்சிட்டு இருக்க? சீ வாயை மூடு. என்ன அமிர்தா அப்படியே வாயை மூடிட்டு இருக்க? அப்படியே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சீன் போட்டுட்டு இருந்த. இப்போ என்ன வாயை மூடிட்டு அப்படி நிக்கிற? என்ன நீ பொண்ணது எதுவும் தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் சொல்லட்டுமா? என்ன இப்ப எதுக்கு சும்மா இப்ப வந்து சீன் போட்டுட்டு இருக்க? என்ன அமிர்தா மேடம் சூர்யா சார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க போலயே. ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத. சூர்யா தான் என்ன கெடுத்து என் வாழ்க்கையை சீரழிச்சான். எனக்கு ஒண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த ஒரு விருப்பமும் இல்ல. என்னடி சொன்ன? திரும்ப திரும்ப பொய்யா சொல்ற? வெண்ணிலா என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன். வீணா என் பொண்ணுங்களை அடிச்சிட்டு இருக்க. கைய உடைச்சி. அப்படியா? உங்க பொண்ணு பண்ண வேலைக்கு என்ன யார் யார்கிட்ட எல்லாம் அடி வாங்க போறான்னு எனக்கே தெரியல. என்னடி பிரச்சனை? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சக்தி என் போன்ல ஒரு வீடியோ இருக்கு. அதை டிவில கனெக்ட் பண்ணி போட்டு விடு. எல்லாரும் பார்க்கட்டும். வெண்ணிலா என்ன சொல்ற? சக்தி நான் சொல்றத மட்டும் செய். சரி வெண்ணிலா நான் போட்டு விடுறேன். ஏண்டி உனக்கு அறிவு இருக்காடி? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இவன் போன்ல ஒரு வீடியோ இருக்கா, அதை நாங்க வேற போக்கணுமா? ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? எனக்கெல்லாம் அறிவு நிறைய தான் இருக்கு. ஆனா இங்க இருக்க ஒரு சில பேருக்கு தான் அறிவே இல்ல. இதோ வீடியோ ஆன் பண்ணியாச்சு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க என்னன்னு. பிரீத்தி இப்ப எதுக்குடி நீ என்ன இங்க கூப்பிட்டு வந்த? எனக்கு வேற தூக்கம் வருதுடி. டயர்டா இருக்கு, நான் தூங்கணும்டி. ஏ அமிர்தா என்னடி நடக்குதுங்க? நீ என்னென்னலாமோ சொல்ற, ஆனா என்னால அதை சத்தியமா நம்பவே முடியல. உண்மையை சொல்லு, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா இல்ல சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்கியா? பிரீத்தி என்னடி கேட்டுட்டு இருக்க? நான் எதுக்கு தேவையில்லாம போய் சொல்ல போறேன்? நான் உண்மையை தான் சொன்னேன். இல்ல அமிர்தா என்னால சுத்தமா நம்பவே முடியல. நீ அம்மாவை வேணா ஏமாத்திருக்கலாம், ஆனா என்ன நீ ஏமாத்தவே முடியாது. எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா தான் இருக்கு. ஆமா இப்ப நீ எதுக்கு சும்மா தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டு இருக்க? எனக்கு பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் உண்மையை தான் சொல்றேன். ஹே நிறுத்த அமிர்தா, நீ அம்மா கிட்ட வேணா பொய் சொல்லியிருக்கலாம், ஆனா என்கிட்டலாம் நீ பொய் சொல்ல முடியாது. எனக்கு என்னமோ ஹோம் மேலே தான் டவுட்டா இருக்கு. உண்மையை சொல்லு. உண்மையாவே சூர்யா உன்னை கெடுத்துட்டானா இல்ல நீ தான் சும்மா அப்படியே பொய் சொல்லிட்டு இருக்கியா? அது பிரீத்தி. அமிர்தா நீ இழுக்கிறத பார்த்தாலே தெரியுது நீ தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கேன்னு. உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? பிரீத்தி நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சிருந்தேன். இப்போ நீயா கேட்குறதுனால உங்ககிட்ட சொல்கிறேன். தயவு செஞ்சு இது அம்மாக்கெலாம் தெரிய வேண்டாம் சரியா? ஐயோ சீக்கிரம் சொல்லி தொலைடி. நானும் காலையிலேருந்து உங்ககிட்ட கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எப்போவுமே உங்க கூட இன்னைக்கு அம்மா இருந்ததுனால உங்ககிட்ட பேசவே முடியல. அதனால தான் உன்னை இப்போ இங்கே கூப்பிட்டு வந்தேன். சொல்லு என்ன நடந்ததுன்னு. நேற்று நைட்டு எனக்கு சரியாக தூக்கம் வரலடி. அதனால் நான் மொட்டை மாடிக்கு போனேன். அங்கே என்னடான்னா சூர்யா நல்லா குடிச்சிட்டு அப்படியே போதையில் புலம்பிக்கிட்டே படுத்திருந்தான். நானும் சூர்யா மாமா கிட்ட பேசுறதுக்காக போனேன். ஆனால் அவரால் என்கிட்ட பேசக்கூட முடியல, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு போதையில் இருந்தார். அப்புறம்
அப்புறம் நானாக தான் கேட்டேன், உங்களை நானே ரூமில் கொண்டு விட்டுறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே குளிர ஆரம்பிச்சிரும், கொசு வேற பயங்கரமாக கடிக்கும், நானே உங்களை ரூமில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சூர்யா மாமா வேண்டாம் நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவரை கூப்பிட்டு போனேன். அமிர்தா, என்ன சொல்கிற நீ? யார் ரூமுக்கு கூப்பிட்டு போனேன்? நான் என்னோட ரூமுக்கு தாண்டி அவரை கூப்பிட்டு போனேன். என்ன அமிர்தா சொல்ற? உன்னோட ரூமுக்கு நீ தான் கூப்பிட்டு போனியா? லூசாடி நீ. அவர் தான் ஃபுல்லா போதையில இருக்காருன்னு தெரியுதுல்ல, அப்புறமா எதுக்கு உன்னோட ரூமுக்கு கூப்பிட்டு போனேன்? எல்லாம் காரியமா தாண்டி கூப்பிட்டு போனேன். என்னடி சொல்ற? வேற என்ன பிரீத்தி பண்ண சொல்ற? எனக்கு சூர்யா மாமா வேணும், நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கேவலம் இந்த வேலைக்காரி நடுவில் புகுந்து காரியத்தையே கெடுத்துட்டா. கேவலம் அந்த வேலைக்காரி கிட்ட என்னால தோத்து போய் நிற்க முடியாது. எனக்கும் சூர்யா மாமாக்கா தானே கல்யாணம் பேசி வச்சிருந்தாங்க, அதை தானே அவ கெடுத்து அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டேன். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. சூர்யா போதையில இருந்தான்னு சொல்ற, அவனை நீ ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரியே சூர்யா உன்னை கெடுத்துட்டானா என்ன? இல்ல பிரீத்தி, நானும் ஏதாச்சும் நடக்கணும்னு ரொம்பவே எதிர்பார்த்தேன். அதுக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணேன். ஆனா அவனோட சுண்டு விரல் கூட என் மேல படலடி. நைட்டெல்லாம் அணு அணுன்னு சொல்லி சொல்லி புலம்பியே என்ன சாவடிச்சிட்டாண்டி. என்னடி சொல்ற? ஆமா பிரீத்தி, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. அவன் அவ்வளோ போதையில கூட அவ்வளோ கண்ட்ரோலா அவ்வளோ தெளிவா இருக்காண்டி. அமிர்தா, அப்புறம் எதுக்கடி பொய் சொன்ன? பிரீத்தி, இன்னும் மாதிரி உனக்கு புரியல. எனக்கு சூர்யா மாமா வேணும், அவரை நான் அடைஞ்சே தீருவேன். கேவலம் அந்த வேலைக்காரி முன்னாடிலாம் என்னால் தோத்து போய் நிற்க முடியாது. அதனால இந்த சந்தர்ப்பத்தை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன். ஓ, அதான் காலையில் கூட சூர்யா உன்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்தானா? ஆமாம் பிரீத்தி, எல்லாமே என்னோட பிளான் தான். அவனோட ஷர்ட்டை கழட்டிட்டேன், அப்புறம் பனியனில் அங்கங்கே லிப்ஸ்டிக்கை தடவி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோட பொட்டை எடுத்து அவன் கையில் ஒட்டி வச்சிட்டேன். அப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸை நானே அங்கே இங்கேன்னு கிழிச்சிக்கிட்டேன். அப்புறம் பெட்ஷீட்டு பில்லோ எல்லாத்தையும் கொஞ்சம் கசகசன்னு ஆக்கி போட்டுட்டு என் பாட்டுக்கு நடு வீட்டில் வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே என்னோட பிளான் தான். அமிர்தா, உன்னை சும்மா சொல்லக்கூடாதுடி. என்னமா ஆக்ட் பண்ண தெரியுமா? ஒரு செகண்டில் நானே நம்பிட்டேன். இருந்தாலும் உங்ககிட்ட டவுட்டை கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்படி உன்னை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஆக மொத்தம் இந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கூமுட்டையாக்கிட்ட போலையே. ஆமாம் பிரீத்தி, இந்த சம்பவத்தை வச்சே நான் எப்படியாச்சும் சூர்யா மாமாவை கல்யாணம் பண்ணியே தீருவேன். நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அடுத்த செகண்ட் அந்த வேலைக்காரியை ஈஸியாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். ஆனால் அமிர்தா, நீ நடித்த நடிப்புக்கு உனக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாண்டி. அப்படியா? நல்லா ஆக்ட் பண்ணானா? அமிர்தா, சும்மா சொல்லக்கூடாதுடி. இந்த வீட்டை எல்லாருமே நம்பியிருப்பாங்க, அந்த அளவுக்கு ஆக்டிங்கை போட்டு தாக்கிட்ட. இந்த அமிர்தா ஒன்று ஆசைப்பட்டா அதை அடைஞ்சே தீருவா. அதை அடையிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. நீ நடத்துடி. ஆனால் அமிர்தா, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண போனா அங்கே எல்லாமே கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்களே, அப்போ என்னடி பண்ண போற? பிரீத்தி, நான் அதுக்கும் பிளான் வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டோட அக்கா டாக்டராக தான் இருக்காங்க. அவங்க இங்கே மட்டும் 4-5 பிரான்ச் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே எந்த ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண போனாலும் அவங்க ரிசல்ட் பாசிட்டிவ்னு மட்டும்தான் கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டேன். ஆனால் இந்த சூர்யா வேற ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் என்னடி பண்ணுவேன்? பிரீத்தி, அதுக்கும் என்கிட்ட பிளான் இருக்குது. வேற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் டாக்டர் கையில் காலில் விழுந்தாச்சும் நான் ரிசல்ட்டை பாசிட்டிவ்னு கொண்டு வந்துட மாட்டேன். எத்தனை பொய் சொல்லணுமோ இல்லை எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்து ரிசல்ட்டு பாசிட்டிவ்னு நான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன்டி. முடிஞ்ச வரை என் ஃப்ரெண்டோட அக்கா பிரான்ச்சில் தான் செக்கப்புக்கு போவேன், பார்த்துக்கலாம். அமிர்தா, சும்மா சொல்லக்கூடாதுடி. நல்லா செம்மையாக மாஸ்டர் பிளான் பக்காவாக போட்டு வச்சிருக்க போல. ஆமாம் பிரீத்தி, அந்த சூர்யா தப்பிக்கவே முடியாது. இந்த ஜென்மத்தில் சூர்யாவுக்கு பொண்டாட்டின்னா அது நான் மட்டும்தான். என் கழுத்தில் மட்டும் சூர்யா தாலி கட்டட்டும், அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரியை எப்படி ஓட விடுறான்னு மட்டும் பாரு. அமிர்தா, கண்டிப்பாக நடக்கும்டி, கண்டிப்பாக நடக்கும். சரி பிரீத்தி, நீ இதை யார்கிட்டையும் சொல்லிடாத, சரியா? யாருக்காச்சும் தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அமிர்தா, நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உனக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷப்படுற முதல் நானாக தான் இருப்பேன். சரி பிரீத்தி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடி. காலையில் அழுது அழுது ஆக்டிங்கை போட்டது வேற. ஐயோ, தலை வலிக்குது, கண்ணெல்லாம் எரியுது. போய் நல்லா தூங்குனாதான் நல்லா இருக்கும். சரிடி, நான் போயிட்டு தூங்குறேன்.
சரி அமிர்தா. அமிர்தா என்னடி இதெல்லாம்? நம்ம நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது வீடியோ எடுத்திருக்காடி நமக்கே தெரியாம. போச்சு போச்சு, நான் போட்ட பிளான் எல்லாம் நாசமா போச்சு. பிரீத்தி எல்லாமே ஒன்னால தாண்டி. ஐயோ எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருந்து எப்படிதான் இந்த வெண்ணிலா கல்லெல்லாம் பட்டுச்சோ எனக்கே தெரியல. அப்ப எல்லாமே இவ போட்ட பிளான் தானா? அடி பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எப்படி கரெக்டா கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கலாம். பாவி பாவி, இப்படி அநியாயமா மாட்டி தொலைஞ்சிட்டீங்களேடி. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. என்ன அமிர்தா இதெல்லாம்? நீ இந்த மாதிரி நடந்து பண்ண இந்த அம்மா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சீ, என்ன காரியடி பண்ணி வச்சிருக்க? அமிர்தா சும்மா சொல்லக்கூடாது. என்னமா நடிச்ச தெரியுமா? கடைசியில என் பையனை நானே சந்தேகப்படுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டல. சீ, இவ கேவலமானவன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு கேவலமானவன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. ச்சே, என்னடி வாயை மூடிட்டு அப்படியே நின்னா என்ன அர்த்தம்? அப்படியே அழுது ஒப்பாரி வச்சு எல்லாரையும் கூட்டினா இப்ப என்னடி வாயை மூட்டு அப்படியே இருக்கிற? இல்ல அது சீ, பேசாத, வாய மூடு. உன்னை பார்க்கவே எனக்கு அருகருப்பா இருக்கு. பிரீத்தி என்ன இதெல்லாம்? அவ இந்த மாதிரி போய் சொல்றான்னு தெரிஞ்சவன் என்கிட்ட வந்து சொல்லிருக்கணுமா இல்லையா? அம்மா அது வெண்ணிலா, உனக்கு தான் இந்த உண்மை நேத்தே தெரிஞ்சிருக்கல. அப்ப நேத்தே எங்க எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கலாம்ல. இல்ல நான் நேத்தே சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா இவ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்னென்ன டிராமா பண்றான்னு தெரியணும்ல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் எதுவும் தெரியாத மாதிரி இருந்தேன். ஆனா இவ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த டாக்டரையும் போய் சொல்ல வச்சிருக்கானா, இவ எவ்வளவு கேவலமானவளா இருப்பா. சீ, நீ எல்லாம் பொண்ணாடி. சோத்தை தான் தின்றியா இல்ல வேற எதுவும் தின்றியா? எனக்கு வாயில நல்லா வந்துடும் பாத்துக்க. அட கடவுளே, என்னமா பிளான் போட்டிருக்கா? இவகிட்ட தான் கத்துக்கணும் போல எப்படிலாம் பிளான் பண்ணணும்னு. ச்சே, இவளுக்கெல்லாம் அசிங்கமாவே இருக்காது போல. இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு அப்படியே நல்லவ மாதிரி நடிச்ச பாரு. ச்சே, இவளை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு 5 லிட்டர் பெட்ரோலை வாங்கி இவன் மேல ஊத்தி அப்படியே எரிச்சு விட்டுறான் போல வருது. என்ன அப்படி நடக்குது? இந்த மாதிரியுமா பண்ணுவாளுங்க? ஆமாரியாக்கா, என்னாலே சத்தியமா நம்ப முடியல. ஐயோ ஐயோ ஐயோ, என்னமா ஆக்டிங் பாத்தீங்களா? அப்படியே ஒப்பாரி வச்சா. அடி பாவி, ச்சே, இவ்வளோ கீழ்த்தரமா இருந்திருக்கா? ஆமா அபி, என்னால சுத்தமா நம்பவே முடியல. ஏதோ கரெக்டா வெண்ணிலா கண்ணுல மாட்டிருக்காளுங்க பாரு. நல்ல வேளை வீடியோ எடுத்து வச்சா, இல்லைன்னா அப்படியே நடிச்சிருப்பாளுங்க. ஆமா ரியாக்கா, அட கேவலம் பிடிச்சவளுங்க இவ்வளோ கேவலமாவா இருப்பாளுவே? இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை இந்த உலகத்துல இதுக்கப்புறமும் பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்க மாட்டோம். இவளுங்கள இப்படியே விட்டா சரி வராது. ஆமா, இந்த எராமிச இவ்வளவு கோவமா கிளம்பி என்ன பண்ண போகுது தெரியல, பாப்போம். இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. கிருஷ்ணா மாமா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். வாய மூடு. என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு ஒரு கதை இல்ல. என்னது தெரியாம பண்ணிட்டியா? தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. இப்பவே வெளியே போ. கிருஷ்ணா, வீட்டை விட்டு வெளியே போனா என்னப்பா அர்த்தம்? அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அவ தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாம பண்ணாலோ, இதுக்கப்புறம் அவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. அவளுக்கு இப்பவே வெளியே போக சொல்லுங்க. அவளா வெளியே போறாளா இல்ல நானே இப்ப கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? அண்ணன், அமிர்தா மட்டும் இல்ல, பிரீத்தியும் இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியே போனோம். என்ன சொல்ற? நான் எதுக்கு வெளியே போனோம்? என்னது, நீ எதுக்கு வெளியே போகணுமா? எல்லாம் 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணீங்க. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாதா? உனக்கு மட்டும்தானே அவ இப்படி போய் சொல்றான்னு தெரியும். நீயும் அதுக்கு உடந்து தானே. காலையில அப்படியே ஹாஸ்பிட்டல்ல ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே பரபரப்பா நின்னா 2 பேரும் இப்பவே வீட்டை விட்டு வெளியே போறீங்க. இல்லைன்னா 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு நானே வெளியே தள்ளிடுவேன். கிருஷ்ணா, என்னப்பா இதெல்லாம்? அவளுக்கு ஏதோ தெரியாம பண்ணிட்டாளுங்க. அவ பண்ண தப்புக்கு வேணா சூரிய காலில் விழுந்தனால நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். வீட்டை விட்டு மட்டும் வெளியே போக சொல்லாதப்பா. வீட்டை விட்டு வெளியே போனா அவளுக்கு எங்க போவாளுங்க? கொஞ்சம் மன்னிச்சிருப்பா. ஏதோ தெரியாம பண்ணிட்டாளுங்க. அத்தை, அதெல்லாம் முடியாது. 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும். என்னப்பா கிருஷ்ணா, வீட்டை விட்டு வெளியே போனா எங்கப்பா போவாளுங்க? எங்க போவாளுங்க? எங்கேயோ போட்டோம், இல்ல என்னமோ பண்ணட்டும். ஏன், எத்தனை ஹாஸ்டல் இருக்கு, அங்கெல்லாம் போய் தங்கி இருக்கலாம்ல. இருந்து ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிக்க சொல்லுங்க. சும்மாவே வீட்டுல இருந்தா இப்படிதான் பண்ண தோணும். 2 பேரையும் நல்லா படிக்க வச்சிருக்குல்ல, அப்புறமா என்ன, வெளியே போய் ஹாஸ்டல்ல தங்கி
ஒழுங்கா வேலை பார்த்து சம்பாதிச்சு அவங்களே போத்துக்க சொல்லுங்க. சும்மாவே இங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா இப்படிதான் ஏதாச்சும் ஏடா கூடமா பண்ண தோணும். கிருஷ்ணா, என்னப்பா இதெல்லாம்? அவளுக்கு பண்ண தப்புக்கு அவளுக்கு சார்பில் நான் வேணா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுறேன். உங்க காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டு பேரையும் வீட்டு விட்டு மட்டும் வெளியே அனுப்பிடாதப்பா. என்ன மீனாட்சி, நீயும் பார்த்துட்டே இருக்க? ஏதாச்சும் சொல்லு, கிருஷ்ணா கிட்ட சொல்லு மீனாட்சி. ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம்னு சொல்லு. இல்லை, நீ என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என்னமோ கிருஷ்ணா சொல்றதுதான் சரின்னு தோணுது. ஏய், ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு தள்ளவா? கிருஷ்ணா, இருப்பா. இப்படி திடுதிப்புன்னு வெளியே போனா அவளுக்கு எங்க போவாளுங்க? எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுப்பா. அதுக்குள்ள நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிட்டு நானே வெளியே அனுப்பி வச்சிடுறேன். இன்னும் ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுப்பா. அதெல்லாம் முடியாது. இப்பவே இவளுங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போனோம். என்னப்பா சக்தி, புரியாம பேசிட்டு இருக்க? திடீர்னு வெளியே போன்னு சொன்னா எங்க போவாளுங்க? ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. அதுக்குள்ள வெளியே ஏதாச்சும் ஹாஸ்டல் பார்த்து நானே அனுப்பி வச்சிடுறேன். சரிங்க அத்தை, இன்னும் ஒரு வாரம் கரெக்டா 7 நாள்ல இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும். உங்களுக்காக மட்டும்தான் அந்த ஒரு வாரமும் டைம் கொடுக்குறேன். சரியா? சரிப்பா கிருஷ்ணா, ஒரு வாரத்துல நானே அனுப்பி வச்சிடுறேன். வெளியே போய் ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்த்தாதான் கஷ்டம் என்னன்னு தெரியும். உங்க கொழுப்பு திமிரு எல்லாம் அடங்கும். இப்படி வீட்லயே சொகுசா இருந்தா இப்படிதான் பண்ண தோணும். ஒழுங்கா ரெண்டு பேரும் திருந்தி வாழ பாருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஏடா கூடமா பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்னால் வீடியோ போட முடியல. நேற்று எனக்கு கொஞ்சம் தலைவலி, அதனால தான் வீடியோ வந்து போட முடியல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் கோச்சிக்காதீங்க. அப்புறம் இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.